Namaskaram. In your proverb, money can buy a house, but not a home. Money can buy a bed, but not the sleep. Money can buy a clock, but not the time. Money can buy you friends, but not love. பியூட்டிஃபுல்ங்க. ரொம்ப அழகான கருத்து. நிறைய பேர் மணி 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பணம், காசு, துட்டு, பணம், மணி மணி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. அதுதான் உலகம் கிடையாது. அதுதான் நீங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறா. ஒரு சென்டென்ஸையும் நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல எப்படி அதுக்கு மதிப்பு கொடுக்குறா, அதே சமயத்தில் அடுத்தது என்ன சொல்கிறா, நீ என்ன பண்ணுற அதை வச்சு அப்படின்னு அதை கேள்வி கேட்குறா. நல்லா பாருங்க. மணி கேன் பை அ ஹவுஸ். வீடு வாங்கலாம். பைசா இருந்தால் வீடு வாங்கலாம். எஸ், அது சொந்த வீடாக வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஹவுஸ், பெரிய பங்களோவோ எப்படி வேணால் இருக்கலாம். பட் நாட் அ ஹோம். ஹோம்னா எப்படி தெரியுமா? அன்பு, அந்த அழகான உறவுகளோட இணைஞ்சு சந்தோஷமாக எல்லாரோடையும் பகிர்ந்து, சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டு அந்த அந்த இல்லம் இருக்க பாருங்க, அதுதான் அது ஹோம். அப்போது அது யார் பண்ணுறது? இந்த அன்பு வார்த்தைகள், அரவணைப்பு, எல்லாமே சுகம் துக்கம் எல்லாத்தையும் அழகாக பகிர்ந்து அந்த உறவுகளோடு இருக்கும்போது அது எப்படி நடக்கும்? ஸோ அது ஒன்றால் தான் முடியும். பணம் இருந்தால் வீடு வாங்கலாம். பட் வீடு வாங்கினா போகாது, அது ஒரு பொருள். ஆனால் அதுக்கு நீ உயிர் கொடுக்கணுமானா நீ என்ன எப்படி இருக்கணும்? அந்த அழகாக உறவுகளோட ஒன்றி போய் அழகாக சுக துக்கம் எல்லாத்தையும் கலந்து சிரித்து சாப்பிட்டு சண்டை போட்டு எல்லாம் இருக்கணும். அதான் இல்லம். அது ஒன்றால் தான் முடியும். ரெண்டாவது சொல்கிறா பாருங்க, மணி கேன் பை எ பெட். நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக பெட்டு, அது என்னெல்லாமோ சொல்கிறாளே, கிங் காட்டு, குவீனு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோம் வச்சு, அந்த மாதிரி ஃபோம் வச்சு எல்லாம் பயங்கரமாக பண்ணலாம். ஸ்டோரேஜ் வச்ச கட்டில், ஸ்டோரேஜ் இல்லாத கட்டில், என்னெல்லாமோ பைசா கொடுத்தா வாங்கலாம். ஆனால் தூக்கத்தை வாங்க முடியுமோ? தூக்கம் யாரால்? ஒன்றால் தான் பண்ண முடியும். ஸோ இந்த அழகாக இந்த ப்ராவர்பை ரொம்ப அழகாக எக்ஸாம்பிள் ரொம்ப அழகாக கொடுக்குறான். ஸோ நிறைய பேர் பைசா இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. பைசா அவசியம். ஆனால் அதை விட அவசியம் உன்னோட தனிப்பட்ட எண்ணங்கள், செயல்கள், இதெல்லாம் நன்னா இருக்கணும். கடவுள் கொடுத்த புத்தியை வச்சு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். தூக்கம் எப்போ வரும்? நீ மனசில் ஒரு விதமான கல்மிஷம்லாம் ஒன்றுமே இல்லைன்னா படுத்தா தூங்கினப்பா, நிம்மதியான தூக்கம். நிம்மதியான தூங்கினாலே ஒன்றுமே வியாதி இல்லை, வியாதியே கிடையாது. அதனால் அப்போது பைசா வச்சு நீ என்ன காட்டு வாங்கினாலும் உனக்கு தூக்கம் உன்னோடது, தூக்கம் உன்னோடது. மூணாவது சொல்கிறா பாருங்க, மணி கேன் பை அ கிளாக். அழகாக கிளாக் வாங்கலாம். குக்கு கிளாக்கு, அந்த மாதிரி விதவிதமான கிளாக்கு, 15 நிமிஷத்துக்கு டிங் டிங்னு அடிக்கிற கிளாக்கு, பெண்டுலம் கிளாக், அந்த காலத்தில் வால் கிளாக்லாம் இருக்கும் பெண்டுலத்தோட, அந்த மாதிரிலாம் நீ கிளாக் வாங்கலாம். ஆனால் யூ கான் பை அ டைம். நீ காலத்தை நீ வாங்க முடியாது. இருக்கிற காலத்தை நீ சரிவர உபயோகிக்கிறது ஒன்னால. ஸோ நீ ஒழுங்காக இருந்தால் அந்த காலத்தை ரொம்ப அழகாக, காலம்ங்கிறது டைம்னு சொல்லலாம், சீசன்னு சொல்லலாம், பல மீனிங் அதில் இருக்குது. ஸோ எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. நாலாவது ரொம்ப 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 அழகாக சொல்கிறா, மணி கேன் பை யூ ஃப்ரெண்ட்ஸ். பைசா கொடுத்து கூட நீ நட்புகளை உறவு வாங்கிக்கலாம், நட்பாடலாம். ஸோ பைசா இருந்தானா நட்புகள் உங்கள்கிட்ட ஒன்றி இருப்பா. ஆனால் அன்பு கிடைக்குமா? பட் நோ லவ். ஸோ லவ் எங்கே இருக்குது? ஒரு பாட்டு, ரொம்ப ஃபேமஸான பாட்டு இருக்கே, ஆசைப்பட்டா எல்லாத்தையும் வாங்கிடலாம், அம்மாவை வாங்க முடியுமா அப்படின்னு, ரொம்ப அழகான பாட்டு. அன்கண்டிஷனல் லவ்ங்க. அவகிட்ட ஒன்றுமே இருக்காது. ஆனால் வாப்பா ராஜா, இந்தாப்பா ஒரு வாய் சாப்பிடு அப்படின்பா. அப்போது நமக்கு அப்படியே ஒரு வாய் தான் கொடுத்துருப்பா. ஆனால் இன்னுங்க, இப்போ நான் ரொம்ப கலோக்கியலாக சொல்கிறேன், இன்றைக்கி எங்கள் அம்மா வாத்துக்கு போனால் ஒரு தண்ணியோடு தான். ஏன்னா பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரபிள் தெம் எனிதிங். அண்ட் மோரோவர் எனக்கு ரொம்ப அன்டைம்லலாம் சாப்பிட முடியாது.
ஆனால் எங்கள் அம்மாவாத்துக்கு போகிறேன்னு நினைக்கும் போதே என்னோட ஸ்பர்சம் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. உண்மைங்க, இது எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது ஒன்றுமே கிடையாது, அம்மா ஒன்றுமே கொடுக்கல. அம்மா ஆனால் நான் போனேன்னா அதை பார்த்து அப்படியே இது பண்ணுறியா, அதை எடுத்துக்கோ இது எடுத்துக்கோ என்னெல்லாமோ சொல்லிகிட்டே இருப்பேள். நான் தான் ஒன்றும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவேனே வெளியே. ஷீ யூஸ் டு சர்வ் மீ ஸோ மெனி திங்ஸ். பட் நான் எங்கள் அம்மாவாத்துக்கு போகிறேன் அப்படின்னு நான் என்னோட செல்ஸ் கிட்ட சொல்லும் போதே அது அவ்வளோ ஒரு எனர்ஜி. அம்மாவாத்துக்கு போகிறேன், ஜாலி 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 அப்படின்னு. எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்? அன்கண்டிஷனல் லவ்ங்க. அது எங்கேயும் நம்மளால் வாங்க முடியாது. எத்தனை பைசா இருந்தாலும் அதை நீங்கள் வாங்க முடியாது. ரொம்ப அழகாங்க. ஒரு லைன் பைசாவுக்கு மதிப்பு கொடுத்தாலும் அந்த பைசாவோட மதிப்பு நீ மதிப்பானவள். நீ ஆஸ் அ பர்சன், ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நீ ரொம்ப முக்கியமானவள். ஸோ பைசா வச்சு நீ ஒரு பொருளை வாங்கலாமானா நீ அந்த பொருளை எப்படி அது உயிர் ஊட்டணும். ஒரு வீட்டுக்கு உயிர் ஊட்டணும். உயிர் ஊட்டும் போது என்ன ஆகுது, அதில் அவ்வளோ இந்த செவரு தொட்டினா பாட்டு பாடுறதுப்பா, இங்கே இப்படி இருக்குப்பா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது. எப்படி வைப்ரேஷன் நம்ம தான் உருவாக்குறோம். நம்ம நல்லது பேச 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 அங்கே இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் ததாசு ததாசு. இப்போ கூட பாருங்க, பள்ளி கவுளி அடிக்கிறது பாருங்க, ததாஸ்து ததாஸ்து சொல்லுங்க. இதெல்லாம் உண்மைங்க, இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் நமக்கு கடவுள் அழகாக சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் உணரணும். பைசா தான் வாழ்க்கைன்னு கிடையாது. பைசா அவசியம், இன்றியமையாதது. ஆனால் பைசா வச்சு நம்ம எல்லாத்தையும் சாதிக்கலாம்னு சில பேர் கண்மூடித்தனமாக இருக்கா. அது ரொம்ப தப்பு. பைசா அவசியம். பொருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. மாற்றி வேணால் சொல்லிக்கலாம். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. எப்படி வேணால் நீங்கள் மாற்றி மாற்றி சொன்னாலும் அருளுங்கிறது கண்டிப்பாக வேணும். கடவுளோட கடாட்சம் நமக்கு இருக்கணும். கடவுள் கொடுத்த புத்தி நமக்கு நல்ல வேலை செய்யணும். நமக்கு நல்ல வேலை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாமே பணத்துக்கும் நம்ம மதிப்பு கொடுக்குறோம். அதே சமயத்தில் கடவுள் நமக்கு கொடுத்த புத்தியுக்கும் மதிப்பு கொடுக்குறோம். இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாரும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். பாய்.